ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோயில் புளியோதரை ரெசிபி வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த புளியோதரை டேஸ்ட் வந்து கோயிலில் கொடுக்குற மாதிரி வீட்டில் வந்து செய்ய முடியாது. அந்த கோவில் புளியோதரை டேஸ்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு சீக்ரெட்டான ஒரு மசாலா இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளியை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் சுடுதண்ணியில் வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிட்டோன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து கரைச்சி நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதை சுடுதண்ணியில் போட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுட்டேன். அது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா வந்து க்ரஷ் பண்ணி திரும்ப வந்து மூடி வச்சுருங்க. இதை நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பெல் எடுத்துக்கலாம். நான் வந்து கருப்பெல் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புளியோதரை வந்து கலர் நல்லா டார்க்காக வரதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கையில் வெள்ளை எள்ளு வச்சுருந்தீங்கன்னா வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வெள்ளை எள்ளு தான் போட்டு செய்வாங்க. ஸோ வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 3லேருந்து 8 வரமிளகாய் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்து 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன்னா நான் வந்து காரம் எப்போவுமே கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 8 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு 7-8 இலைகள் வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்பப்போக்கே செய்யும் போது எண்ணெய் ஆட் பண்ணி செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெய் சேர்க்காமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம எண்ணெய் புளி தண்ணியில் தான் வந்து இதை கொதிக்க விட்டு வேக வைப்போம். ஸோ வந்து அதிலே இந்த பச்சை வாடை எல்லாமே போய் நல்லா வந்து வெந்து வந்துடும். அப்படி வந்து நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணி தான் செய்கிறீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து ஸ்டோர் ரொம்ப நாள் வந்து பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் இல்லாமல் ஒரு 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் அது மோஸ்ட்லி கெட்டே போகாது. ஆனால் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரையும் நல்லாவே இருக்கும். அப்படி நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு பருப்பெல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா புளியோதரை பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடி தான் வந்து பார்த்திங்கன்னா புளியோதரைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மசாலா. இப்போ வந்து நம்ம இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். 8 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து தாளிப்பு. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து தனியாக வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை அப்படியே வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க எண்ணெய் அப்படியே இருக்கும். அதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த தாளிப்புலேயே வந்து இதை கொதிக்க வைக்கிறதுனால கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து தனியாக எடுத்து வச்சிடுறேன் அதை. இப்போ வந்து புளி தண்ணி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாயை நான் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காரம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா 2லேருந்து 3 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளியோதரை பொடியை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு.
புளி காய்ச்சல் ரெடி பண்ணும்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து புளியோதரை வந்து கலருக்கு வந்து மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணால் தான் அந்தளவுக்கு வந்து கலர் நல்லா பிரைட்டாக எல்லோயிஷ் ப்ரௌன் கலரில் தெரியும். ஸோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து அந்த புளியோதரை மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி கெட்டியாகி வந்துடும். நம்மளுக்கு அந்த கிண்டி பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து கெட்டியான டெக்ஸ்சரில் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து கிண்ட போகிறோமோ அதில் வந்து 2 பவுல் அளவுக்கு நான் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 படி இருக்கும் அரிசி. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளியோதரை மிக்ஸ் ஆட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். 1/4 படி அரிசி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 kg சாதம் வந்து வரும். அதாவது 1/2 கிலோ சாதம் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளியோதரை பொடியை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடையே சேர்த்து இந்த புளியோதரை மிக்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல புளியோதரை அந்த தொக்கு அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி சாதம் செய்யும் போது நீங்கள் பொடி வந்து முன்னாடியே ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸோடையே வந்து கொதிக்க விட்டு எடுத்து சுண்டை காய்ச்சி ஆட் பண்ணாலும் ஓகே. இல்லை நீங்கள் சாப்பாடில் நல்லா வந்து அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி காய்ச்சல் ரெடி பண்ணதை வந்து ஆட் பண்ணாலும் ஓகே. நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து புளி காய்ச்சும் போதே வந்து அந்த பொடி ஆட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் பொடியை வந்து தனியாக ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து கோயிலில் இருக்க புளியோதரை மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. எல்லாருமே வந்து அந்த புளி காய்ச்சினதோடய தான் பவுட்ரு போட்டிருப்பீங்க. ஒரு டைம் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கோயிலில் சாப்பிட்ட புளியோதரை மாதிரியே உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.